களமிறங்கும் PKL ஸ்டார்ஸ். ப்ரோ கபடி லீக் சீசன் 12க்கு முன்னாடி ஒரு குட்டி PKL மாதிரி இது நடக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஃபெடரேஷன் கப் 4th எடிஷன் நடக்க போகுது. ஸோ அதற்கான எல்லா ஸ்குவாடும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பிளேயர்ஸோட கம்பேக் நடந்திருக்கு, ஒரு சில பிளேயர்ஸுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு PKL ஆக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்னு தான் சொல்லணும். இது மேபி ட்ரையலா கூட இருக்கலாம் ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ஆக்ஷனுக்கு. ஸோ இந்த ஃபெடரேஷன் கப்ல எந்தெந்த டீம் ஆடுறாங்க, அந்த டீம்ல இருக்கிற ஸ்குவாட்ல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் யார் யாரு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 4th எடிஷன் ஆஃப் ஃபெடரேஷன் கப் அப்படிங்கிறது இப்போதைக்கு நடக்க போகுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இந்த டோர்னமெண்ட் கம்பேக் கொடுத்துருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் வந்து எல்லா டீம்ஸும் வந்து ஆடிடல. சீனியர் நேஷனல்ல டாப்ல முடிச்ச 8 டீம்ஸுக்கு தான் இங்க வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஃபெடரேஷன் கப்பை ஹோஸ்ட் பண்ற விதர்பாவும் இங்க ஆடான் ஆகுறாங்க. அந்த வகையில மென்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் சர்வீசஸ், இந்தியன் ரயில்வேஸ், பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, கோவா ஹோஸ்டிங் பிளேஸ் ஆன விதர்பா இருக்காங்க. உமன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ரயில்வேஸ், இமாச்சல் பிரதேஷ், ராஜஸ்தான், ஹரியானா, சண்டிகர், தமிழ்நாடு, சத்தீஸ்கர், கர்நாடகா அண்ட் ஹோஸ்ட் ஆன விதர்பா இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே இப்போதைக்கு ஸ்குவாட் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆல்ரெடி தமிழ்நாடு உமன்ஸோட ஸ்குவாட் உங்களுக்கு நான் அப்டேட்டா வீடியோவா கொடுத்துருக்கேன். இன்னும் நீங்க பார்க்கலன்னா தயவு செய்து பார்த்துட்டு வந்துடுங்க. அப்புறம் எங்க தமிழ்நாடு ஸ்குவாட்னு எங்கிட்ட வந்து கேட்டு சண்டை போடக்கூடாது, ஓகேவா? ஸோ தமிழ்நாடு ஸ்குவாடை பத்தி நான் ஆல்ரெடி பேசிட்டேன். ஐ மீன் உமன் ஸ்குவாட், மென்ஸ்ல வந்து தமிழ்நாடு டீம் கிடையாது, பட் தமிழ்நாடு பாய்ஸ் இருக்காங்க, அதை நான் சொல்றேன். அதர் டீம் ஸ்குவாடுக்குள்ள போறேன். ஸோ இந்தியன் ரயில்வேஸ் உமன் ஸ்குவாட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீம். இப்போ அந்த ஃபெடரேஷன் கப்ல உமன் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டீம் ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் தலைவாசை சேர்ந்த சச்சின் தன்வர் அவர் தான் கேப்டன் பண்றாரு. அவர் கேப்டன்சியின் கீழ் ஜிதேந்தர் யாதவ், ஜெய் பகவான், லோகேஷ் கோஷ்லியா, லாஸ்ட் டைம் யூமும்பா அண்ட் கூடவே இப்போ நடந்த யுவா கபடி சீரீஸ்னு லெஃப்ட் கார்னர்ல கலக்கின பிளேயர் அவர் வராரு. மஹிபால் சின்வர், ராகுல் சௌத்ரி, கோவிந்த் குர்ஜார், ராஜேஷ் குர்ஜார், அது இல்லாம மகேந்திர சௌத்ரி, கபில் குர்ஜார், சேட்டன் சௌத்ரி, அபிஷேக் குர்ஜார், சுனில் பதானா, இதேஷ் அண்ட் கூடவே இங்க ஹெட் கோச்சா சுர்ஜன் சௌத்ரி அண்ட் கூடவே அப்துல் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கோச்சா வராங்க. ஸோ இந்த 14 பேர் கொண்ட ஸ்குவாடை இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ரீசெண்டா அமெச்சூர் கபடி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா போட்டிருக்க ரூல்ஸ் படி 14 பேர் வந்து ஸ்குவாட்ல அனௌன்ஸ் பண்ணிக்கலாம். இதற்கு முன்னாடி வெறும் 12 பேர் தான் அனௌன்ஸ் பண்ண முடியும். இந்த டைம் 14 அலவுட் அப்படிங்கிறதுனால 14 பேர் வந்திருக்காங்க. ஒரு நல்ல முடிவு. இது இல்லாம சர்வீசஸ் டீம் வந்து ஸ்குவாட் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக தான் இருக்கு. தலைவர் நவீன் எக்ஸ்பிரஸ் கேப்டனா இங்க என்ட்ரி கொடுக்கிறாரு. ஸோ நவீன் எக்ஸ்பிரஸ் கேப்டன், அவர் கூட சேர்ந்து தேவங் தலால் PKL கலக்கன பிளேயர், ராகுல் சேத்பல் ரைட் கார்னர், அன்கிட் ஜக்லான் லெஃப்ட் கார்னர், தீபக் ராத்தி கவர், அன்குஷ் ராத்தி கார்னர் ஆர் கவர், அர்ஜுன் ராத்தி, சந்தீப் குண்டோலா இஸ் ரிட்டன். கண்டிப்பா இந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பட் எங்க ஆடுவாரு, அவர் ஆடுவாரா ராகுல் சேத்பல் ஆடுவாரா தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆஷிஷ் பாசத், விகாஸ் ஜக்லான், நிதின் ஜக்லான், ராகேஷ் கவுடா, மோனு சர்மா, சுரேந்தர் அண்ட் இங்க ஹெட் கோச்சா ரந்தீப் தலால் அண்ட் சதீஷ் குலியா வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கோச்சா இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீம் இந்த சர்வீசஸ். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், எல்லாமே சாம்பியன் டீம் அண்ட் அது எல்லாருமே PKL சாம்பியன்ஸ். பயங்கரமான பிளேயர்ஸை கொண்டு வராங்க. கண்டிப்பா இந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போது. வெயிட் பண்ணி பார்ப்போம் சர்வீசஸ் என்ன பண்றாங்க அப்படிங்கறத. அடுத்த டீம் கோவா ஒரு அண்டர் ரேட்டட் டீம் தான், பட் கண்டிப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமும் கூட. உங்களுக்கு சொல்றேன், கண்டிப்பா புரியும். ரமா வெலிப் அப்படிங்கிற ஒரு பிளேயர் தான் கேப்டனா இருக்காரு. அது இல்லாம பவானி ராஜ்பூட், நவீன் ராவல், மோஹித் ஜாக்கர், இமன்சு நர்வால், சுந்தர் தெலுங்கு டைட்டன்ஸ்ல இருந்தார் இல்லையா அவரு, நேஹல் தேசாய், ராகுல், சஞ்சித் கவாஸ், சுரேஷ், சச்சின் கிருஷ்ணன், அபிஷேக், ஹரேந்தர் அண்ட் இங்க ஓம்கார் கவாஸ் ஹெட் கோச், ஜக்தீப் அசிஸ்டன்ட் கோச், இவங்கெல்லாம் வந்து கொண்டு போறாங்க. ஸ்குவாட் கொஞ்சம் எப்படி சொல்றது, இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்குவாடா தான் இருக்கு. கண்டிப்பா வந்து இவங்க டஃப் கொடுக்கக்கூடிய டீம் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படிங்கறத. இது இல்லாம பஞ்சாப் பக்கம் வந்தோம் அப்படின்னா பஞ்சாப்பும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் யங் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க. பட் மேக்ஸிமம் யங் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஹர்மன்ஜீத் சிங் கேப்டனா இருக்காரு. இது கூட சேர்ந்து பாத்தீங்கன்னா குர்சாஹிப் சிங், ஜஸ்கீரத் சிங், பால்ராஜ் சிங், குல்தீப் சிங், ஹர்ஜித் ராம், தீரஜ், குல்தீப் குமார், ஜத்தீன் சிங், அட்டம்ஜித் சிங், ஜேசன் சைனி, பீர்பால் சிங், லவ்ப்ரீத் சிங் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ரஞ்சித் சிங் இங்க ஹெட் கோச், புபீந்தர் அண்ட் குர்மித் இங்க மேனேஜர்ஸா இருக்காங்க. இந்த டீம் கொஞ்சம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி
இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம் தான், யங் டீம் தான், என்ன பண்ண போறாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் தெரியணும். பட் அவங்க டொமஸ்டிக் அளவில் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கிற டீம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் தென் யூபி டீம், உத்தரப்பிரதேஷ் டீம், சீனியர் நேஷனல் நல்லா பண்ண ஒரு டீமு. அந்த டீமோட கேப்டனா ராகுல் சௌத்ரி ரிட்டர்ன் ஆகுறாரு. கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம், இல்லை சூப்பரான விஷயம். ராகுல் சௌத்ரி கூட சேர்ந்து அர்ஜுன் தேஷ்வால், வினய் டிவாட்டியா, முகமது அமன், விபின் மாலக், சாகுல் குமார், ஆஷு சிங், விகுல் லம்பா, நிதின் பன்வர், பானு பி டோமர், அமித் நாகர், லேவிஷ் சௌத்ரி, ராணித் சிங் இவங்கெல்லாம் வராங்க. இங்க ஹெட் கோச்சா அர்ஜுன் சிங் இருக்காரு. அண்ட் தென் குல்தீப் சிங் அசிஸ்டன்ட் கோச்சா இருக்காரு. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பயங்கர ஸ்ட்ராங் டீம் இது. யுவா கபடி சீரிஸ் பிளேயர்ஸ், அது இல்லாம பிகேஎல் பிளேயர்ஸ் சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணி கொண்டு வராங்க. தரமான ஸ்குவாடு, வெயிட் பண்ணி பாருங்க. இது இல்லாம ஹரியானா ஸ்குவாடை பார்க்கும்போது அதுவும் சூப்பர் ஸ்ட்ராங்கா வருது. ஸோ ஹரியானா ஸ்குவாட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஷு சிங், மோஹித் குயத், நிதின் தன்கர், நீரஜ் நர்வால், சஞ்சய் துல், அமன் அன்டில், ஆஷிஷ் மாலிக், யோகேஷ் தாகியா, சந்தீப் தேஷ்வல், ரோஹித் சர்மா, ராஜேஷ் நர்வால், அமன், ஜதின் கஜாலா, அமன் காவி இவங்கெல்லாம் வராங்க. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா சுர்ஜித் நர்வால் அவர் வந்து ஹெட் கோச்சா இருக்காரு. சுர்ஜித் நர்வால் பிகேஎல் பிளேயர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாம நசீப் ஜங்கு அப்படிங்கிறவர் மேனேஜரா வராரு. இந்த டைமும் ஹரியானால பர்தீப் நர்வால் இல்லை. எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். உங்களுக்கு எப்படி, மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க. தெரில ஏன் பர்தீப் ஒதுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். இது இல்லாம ஹோஸ்டிங் விதர்பா ஸ்குவாடுக்குள்ள வந்தோம் அப்படின்னா கேப்டனா விகாஷ் பிக்கலமுண்டே பிகேஎல் பிளேயர், முன்னாள் பிகேஎல் பிளேயர். இது இல்லாம சுனில், ஆதேஷ், அபிஷேக் யாதவ், அமித் சிங், விஸ்வந்த், ஜக்தீஷ், சூரஜ் பவர், ஜாவேத் பத்தான், அனிகேத் காவடே, ஃபர்கான் ஷா, பரத் டாவடே, பார்த் டாடே, ஆதித்யா பங்குல், ஸ்ரீகாந்த் ராத், ஆனந்த் யாதவ் இங்க வந்து ஹெட் கோச்சா இருக்காரு. தேவேந்திரா அசிஸ்டன்ட் கோச்சா இருக்காரு. இது ஒரு நல்ல ஸ்குவாட் தான். பட் அந்த அளவுக்கு காம்படிஷன்ல போட்டி போடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா தெரில, டவுட் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். மகாராஷ்டிரா ஸ்குவாடும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்திருக்காங்க. மகாராஷ்டிராவோட கேப்டனா சன்கேத் சாவந்த் அவர் தான் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அவர் தலைமையின் கீழ் அஜித் சவான், பிரணாய் ராணே, அக்ஷய் சூரியவன்ஷி, சிவம் பட்டாரே, மயூர் கடம், சங்கர் கடாய், ஜேஎஸ் மகாஜன், ஆதித்யா ஷிண்டே, ஆதித்யா பவார், பாலாஜி ஜாதவ், தேஜஸ் பட்டேல், சுரேஷ் ஜாதவ், ருஷிகேஷ் பங்கர், தாதா ஷோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹெட் கோச்சா அப்பாயின் பண்ணப்பட்டிருக்காரு. இந்த டீமை பற்றி நான் முன்னாடி வீடியோலையுமே சொல்லியிருந்தேன். இந்த டீமும் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் தான், டவுட்டே கிடையாது. அண்ட் தென் லாஸ்ட் டீம் பட் நாட் லீஸ்ட் டீம் இந்தியன் ரயில்வேஸ். இவங்க வந்து கலக்குவாங்க, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த இந்தியன் ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் சுனில்குமார் அவர் தான் வழக்கம் போல லீட் பண்றாரு. பர்வேஷ் மாலிக் அவரோட கசின் பிரதர் கூட இருக்காரு. அண்ட் தென் சுபம் ஷிண்டே, சுதாகர் எம் ஃப்ரம் தமிழ்நாடு, அஜின்கியா பவார், அபினேஷ் நடராஜன் ஃப்ரம் தமிழ்நாடு, குமன் சிங், சுமித் சாங்வான், மீட்டு சர்மா, சந்தீப் துல், சஞ்சீவி எஸ், அனில் சௌத்ரி, அன்கீத், வீரஜ் மாலிக். ஸோ இவங்க எல்லாம் குவாலிஃபை ஆயிருக்காங்க. எஸ், தமிழ்நாட்டில இருந்து சுதாகர் எம், அபினேஷ் நடராஜன், சஞ்சீவி 3 பேருமே களமிறங்குறாங்க. வேற லெவல் இருக்க போகுது, அதுல டவுட்டே கிடையாது. பட் இங்க எனக்கு ப்ராப்ளமா இருக்கிறது அஜின்கியா பவார், குமன் சிங், மீட்டு சர்மா, சந்தீப் துல் ஃபார்ம்ல இல்லாத பிளேயர்ஸும் கூட வராங்க. பட் மேனேஜ் பண்ணிடுவாங்கன்னு தான் நம்புறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். சுதாகருக்கு வாய்ப்பு நிறைய கிடைச்சா இன்னும் சந்தோஷப்படுவேன். ஸோ இந்த ஸ்குவாட்லாம் பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பிளேயர்ஸுக்கு இது ஒரு கம்பேக்கா இருக்கும். ராகுல் சௌத்ரி ரிட்டர்ன் ஆகிறாரு, சந்தீப் கண்டோலா மாதிரி பிளேயர்ஸ், மோஹித் ஜாக்கர் தமிழ் தலைவாஸ் பிளேயர், அவருக்கு ஒரு கம்பேக் டோர்னமெண்ட் இது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் உள்ள வராங்க. இதுல நீங்க எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க, உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். ஏதாச்சும் குற்றம் குறைகள் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு நான் கிளம்புறேன். பை பை, தேங்க்யூ.